ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுட சுட இட்லி தோசைக்கு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். தஞ்சை தக்காளி சட்னி. இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி செய்கிறதுக்கு தக்காளி பூண்டெல்லாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அது காஞ்சதும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சும்மா அந்த மாதிரி லைட்டாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளியை மட்டும் நம்ம அப்படியே முழுசாக போட்டு வதக்க போகிறோம். இது பாருங்கள், அந்த மேலே மட்டும் 4 பீஸ் போட்டு அப்படியே நம்ம சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதை நம்ம தோல் எடுத்துகிட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா தோல் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இது ஒரு 30 செகண்டு போல் வதக்கிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினுச்சுன்னா போதும். நம்ம எடுத்து வச்சு சூடு ஆற விட்டுறலாம். இதுக்கப்புறமா அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா தாராளமாக ஒரு கையளவுக்கு பூண்டை நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக வதக்குனீங்கனாலே போதும். இதோட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் ஒரு 30 செகண்டு போல் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்குனுச்சுன்னா போதும். இதையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது சூடு ஆறிடுச்சு. இதில் இந்த மேலே இருக்கிற தக்காளியோடைய தோலை எடுத்துட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தோலெல்லாம் எடுத்தாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் மிக்சியில் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். வதக்கி வச்ச பூண்டும் மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அதோட தக்காளி பீசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம்லாம் தேவையில்லைங்க, இதுவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகம் எண்ணெய் வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. இது ரெண்டும் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சட்னியை இதுலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, ஒரு 30 செகண்டு போல் ஒரு கொதி வந்த பிறகு நீங்கள் இறக்கி வச்சுருங்க. இப்போ சூப்பரான நம்மளுக்கு தஞ்சை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.